அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு டுடே எப்படி இருக்குன்னு பார்த்து நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல வந்திருக்கக்கூடிய இந்தியா டுடேவினுடைய இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். தமிழ்நாட்டு மக்களோட மனசுல என்ன இருக்குன்னு இந்தியா டுடேவும் சி ஓட்டஸ் நிறுவனமும் நடத்தின சர்வேயில தெளிவா தெரிஞ்சிருக்கும். உங்க சர்வேப்படி திமுக கூட்டணி 45% ஆதரவோட லீடிங்ல இருக்கு. எங்களுக்கும் செகண்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 12%. இங்க பத்திரிகையாளர்கள், அரசியல் ஆர்வலர்கள்னு பலரும் இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், சிம்பிள் அரித்மெட்டிக் தான். 3% வித்தியாசம் இருந்தால கிளீன் ஸ்வீப் தான். 12%னா அது நிச்சயம் டம்பிங் விக்டரி தான். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. அதுக்குன்னு நாங்கள் மெத்தனமாக இருக்க மாட்டோம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சர்வே ரிசல்ட் எங்களுக்கான பூஸ்ட், அவ்வளோதான். ஏனென்றால் திமுக என்பது எப்போதும் என்றென்றும் மக்களோட இருக்கக்கூடிய இயக்கம், மக்களுக்காக பாடுபடக்கூடிய இயக்கம். அதனால இன்னும் உற்சாகமா உழைச்சி உங்களுடைய கணிப்பை உண்மையாக்குவோம். குறிப்பாக சொல்லணும்னா, கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாடு என்ன நிலைமையில இருந்துச்சுன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அதே சமயம் இப்போ திராவிட மாடல் அரசு அமைஞ்சு இந்த 5 ஆண்டுகள்ல வரலாறு காணாத வெற்றி பாதையில தமிழ்நாடு வெற்றி நட போட்டுக்கிட்டு இருக்கு. வர எலெக்ஷன்ல வென்று இந்த வளர்ச்சி பயணத்தை, வெற்றி பயணத்தை திராவிட மாடல் 2.0லையும் தொடர்வோம். மீடியா பர்சன்ஸ் மற்றும் அரசியல் பார்வைகள் உங்க முன்னாடி சில புள்ளி விவரங்களை நான் முன்வைக்கிறேன். ஏன்னா நம்பர் ஸ்பீக். லாஸ்ட் இயர் தமிழ்நாட்டோட எக்கனாமிக் growth எவ்வளவுன்னா 11.19%. இந்த டபுள் டிஜிட் வளர்ச்சியை லாஸ்டா எப்போ அச்சீவ் பண்ணோம் தெரியுமா? 14 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதுவும் திமுக ஆட்சியில தான். தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுறதுலையும் திமுக அரசுக்கு குடைச்சல் கொடுக்கறதுலையும் கவனமா இருக்கிற ஒன்றிய அரசாலேயே இந்த வளர்ச்சியை மறைக்க முடியல, மறுக்க முடியல. தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டிபி எவ்வளவு? 17,23,698 கோடி ரூபாய் உயர்ந்திருக்கு. பர் கேபிட்டா இன்கம் 3,58,000 ரூபாய். நேஷனல் அவரேஜ் கூட கம்பேர் பண்ணா இது 1.74 1.74 மடங்கு அதிகம். அடுத்து இந்தியா முழுக்க 50% அரசு மேல்நிலை பள்ளிகள்ல தான் சயின்ஸ் லேப் இருக்கு. இதுவே தமிழ்நாட்டில் 98.3% பள்ளிகள்ல இருக்கு. NIRF தரவரிசையில் தலை சிறந்த 100 கல்லூரிகள்ல தமிழ்நாட்டை சேர்ந்த கல்லூரிகளோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 33. டாப் 50 யூனிவர்சிட்டியில 10 யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. நிதி ஆயோக் வெளியிட்ட SDG குறியீட்டில் 78 புள்ளிகளோட தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. இப்படி எந்த புள்ளி விவரம் எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு டாப்ல இருக்கு. அதனாலதான் 65க்கு மேற்பட்ட ஒன்றிய அரசு விருதுகள் தமிழ்நாட்டை தேடி வருது. இப்படி ஏராளமான புள்ளி விவரங்களை என்னால் பட்டியலிட முடியும். இதெல்லாம் சாதாரணமாக நாங்கள் சாதிச்சிடல. ஏராளமான மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி எதிர்காலத்துக்கான முதலீடுகளை செஞ்சு அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். திராவிட மாடல் செயல்படுத்த திட்டங்களை பார்த்து பல்வேறு மாநிலங்களில் அந்த திட்டங்களையும் அடாப்ட் பண்ணிக்கணும்னு ஸ்டடி பண்ண ஆஃபீஸர்ஸ் வராங்க. இப்போ கூட தோழி விடுதியை மாடலாக எடுத்துக்கிட்டு ஒன்றிய அரசு பட்ஜெட்டில் ஒரு ஸ்கீம் அறிவிச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் தரமான மருத்துவத்தை கொண்டு சேர்க்கணும்னு நாங்கள் உருவாக்கின மக்களை தேடிய மருத்துவ திட்டத்தை ஐநா அமைப்பே விருது கொடுத்து பாராட்டி இருக்கு. நாங்கள் பண்ணுறது எல்லாமே முன்னோடி திட்டங்களாக மாறி இருக்கு. 1,30,00,000 மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகையாக வழங்குகிறோம். 19,30,000 குழந்தைகளுக்கு காலை உணவு அரசு பள்ளிகளில் படித்து
காலேஜுக்கு போகிற மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்திலையும், மாணவர்களுக்கு தமிழ் புதன் திட்டத்திலையும் மாதம் 1000 ரூபாய்ன்னு 12 லட்சம் பேருக்கு வழங்குகிறோம். நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் முதல் கையெழுத்தா விடியல் பயணத்தை அறிமுகப்படுத்தினேன். அதில் இது வரைக்கும் பெண்கள் 880 கோடி பயணங்களும், திருநர்கள் 48 லட்சம் பயணங்களையும், மாற்றுத்திறனாளிகள் 7 கோடி பயணங்களையும் மேற்கொண்டிருக்காங்க. இதனால அவங்களுக்கு மாதந்தோறும் 800 ரூபாய் மிச்சமாகிறது. இப்படி இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், ஊட்டச்சத்தை உறுதி செய், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, நலன் காக்கும் ஸ்டாலின், பாதம் காப்போம், இதயம் காப்போம், கலைஞர் கனவு இல்லம், அன்பு கரங்கள் திட்டம், அன்பு சோலை திட்டம், தோழி விடுதி, குறு சிறு நிறுவனங்களுக்கு கடன் உத்தரவாத திட்டம், கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், உங்களுடன் ஸ்டாலின், கலைஞர் கைவினை திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை திட்டம், உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரடி நியமனம், முதலமைச்சர் கோப்பை, அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம், தொல்குடி திட்டம், டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம், பேராசிரியர் அன்பழகனார் கல்வி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம், முதலமைச்சரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டம்னு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இதெல்லாம் மக்கள்கிட்ட பெரிய அளவில் ரீச் ஆகியிருக்கு. திமுக அரசு தொடர்ந்தாதான் தமிழ்நாட்டோட எதிர்காலம் நல்லா இருக்கும்னு மக்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்கு என்னைக்கும் உண்மையாக இருக்கணும்னு தான் நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதே சமயம் இவ்வளவு நன்மைகள் செய்யக்கூடிய திமுக அரசுக்கு ஒன்றிய பாஜக அரசு எப்படியெல்லாம் நெருக்கடிகளை கொடுக்குது என்பதையும் மக்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நிதி பகிர்வு, வரி பகிர்வு, சிறப்பு திட்டங்கள், ரயில்வே திட்டங்கள்னு எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்கு அநீதியும் துரோகத்தையும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இப்போ வெளியிட்ட பட்ஜெட்டில் கூட அவங்க தமிழ்நாட்டுக்கு செஞ்சது என்ன, தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்வாங்கன்னு நம்பி தான் கோரிக்கைகளை வைக்கிறோம். ஆனால் பட்ஜெட்டில் தந்தது 0 தான். இப்போது என்டிஏ கூட்டணிக்கு அதே 0வை மக்கள் திருப்பி தரப்போகிறாங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நிர்வாக ரீதியாக இந்த அளவுக்கு இடைஞ்சல் கொடுத்தா ஆளுநரை வச்சும் அவதூறுகளை பரப்பும் அரசியல் ரீதியாக சீண்டி பார்க்குறாங்க. ஊழல் கரைப்படைந்த அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு பொய்களை பரப்பிக்கிட்டு தேர்தலை சந்திக்க வராங்க. இந்த ஊழல் கூட்டணிக்கு பேர் டபுள் இன்ஜின். அந்த டப்பா இன்ஜினோட லட்சணத்தை டெல்லி, உத்தரப்பிரதேசம், பீகார்னு பல மாநிலங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோமே. பாஜகவை பொறுத்த வரைக்கும் வெறுப்பை பரப்பி பிரச்சனைகளை உருவாக்கி அதில் குளிர் காயணும்னு நினைக்கிறாங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தமிழ்நாட்டை போலவே அஸ்ஸாம்லேயும் இப்போ தேர்தல் வரப்போகுது. அதுக்கு அஸ்ஸாம் பிஜேபியோட சோஷியல் மீடியா பக்கங்களில் வீடியோக்களை வெளியிட்டு வராங்க. நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த மாநிலத்தை சார்ந்த ஆளும் பாஜக முதலமைச்சர் துப்பாக்கியில் குறிவைக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுவும் யாருக்கு எதிராக? இப்படிப்பட்ட காட்சியை வைக்கிறதுக்கான துணிச்சல் அவங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? ஜனநாயக இந்தியாவில் இப்படியெல்லாம் நடக்கும்னு யாராவது நினச்சி பார்த்துருப்போமா? இந்த நிலைமையை தான் இந்தியா முழுக்க ஏற்படுத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு துணையாக இருக்கிறது 2 விஷயம். ஒன்று அடிமைகள், இன்னொன்று அவதூறுகள். இதையெல்லாம் பயன்படுத்தி ஜனநாயகத்துக்கான அத்தனை விழுமைகளையும் ஒழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நாட்டில் உள்ள ஜனநாயக சக்திகள் நிச்சயம் இடம் கொடுக்கக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதியையும் நீதியையும் நிச்சயமாக நாங்கள் பெற்றுத் தருவோம். பாஜகவோட பாசிச அரசியல் தமிழ்நாட்டுக்கு நிச்சயம் 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 எடுபடாது, நிறைவேறாது. திராவிட மாடல் 2.0வில் தமிழ்நாட்டை காத்து இந்தியாவோட நம்பர் 1 மாநிலமாக தொடர்ந்து வளர்த்தெடுப்பது நிச்சயம். தமிழ்நாடு வெல்லும், இந்தியாவுக்கு வழிகாட்டும். நன்றி, வணக்கம்.